ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் ப்ளாக். இதில் முள்ளங்கியை யூஸ் பண்ணி எப்படி காரக்குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முள்ளங்கியை பற்றி ஒரு சில மருத்துவ குணங்களை பார்க்கலாமா? முடி அடர்த்தியை அதிகமாக்குது, ஃபீவரை குறைக்குது, டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வைக்க யூஸ் ஆகுது, ஜாண்டிஸை க்யூர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, தோலோட பளபளப்பு தன்மையை நீட்டிக்க உதவுது, உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுது. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? கடுகு சிறிதளவு, வெந்தயம் 2 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 15, பூண்டு 7 பல், தக்காளி 4 சின்ன அளவு, கருவேப்பிலை கொஞ்சமாக, பச்சை மிளகாய் 1, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, உப்பும் உங்கள் தேவைக்கு ஏற்பபடி, புளி எலுமிச்சை சைஸ் அளவு, முள்ளங்கி 5. இங்கே சின்ன வெங்காயம், பூண்டு, நறுக்கிய தக்காளி, முள்ளங்கி, புளி கரைசல், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் வெந்தயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு வெந்தயம் பொன்னிறமாக மாறினதும் இது கூட எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் வர வரைக்கும் வதக்குங்க. இது கூட வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இது கூடவே நறுக்கி வச்ச தக்காளி, முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா எல்லா காயும் வதங்கின பிறகு இது கூட உப்பு, புளி, மிளகாய்த்தூள் சேர்த்து வச்ச அந்த கரைசலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க.
கரைசலை சேர்த்த பிறகு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. இது உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.